ஹாய், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு உண்டாவதாக. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி ஜெபிச்சா நம்மளுடைய ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்பதையும், நம்ம உபவாசித்தா நம்மளுடைய உபவாசத்திற்கு பலன் உண்டு என்பதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மற்ற நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் நம்ம அது யாருமே இல்லை, கை கொள்றதில்ல. நான் சொல்கிறேன் வாங்க, முழுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதுலேருந்து அப்படியே பார்த்துனே வாங்க. ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது சில பேர் எங்கே நினைக்கிறாங்களோ, வீதியில், தெருவில், எங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ அப்போ ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் அப்போவே அந்த பலன் அடைஞ்சிடுதுன்னு சொல்கிறாரு. எப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்ன்றதை பார்க்கலாம் வாங்க. நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நான் படிக்கும்போதே உங்களுக்கு வசனம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயும் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு அறைலாம் இருக்காது தான். நம்ம வீட்லேயே போய் நம்ம ரூமுக்குள்ளே கதவை பூட்டி தேவனை நோக்கி நம்ம ஜெபிச்சோன்னா தேவன் நம்மளுடைய ஜெபத்துக்கு பலன் கொடுப்பாருன்னு வேதவசனம் சொல்லுதுங்க. நம்மளுக்கு ஜெபம் பண்ண தெரியலையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்கும் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்காரு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலைப்பாயாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். பார்த்தீங்களா? சில பேர் நிறைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுனாவே போதுங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஏசப்பா கிட்ட என்ன கேட்க போகிறீங்கன்னு அவருக்கு முன்னாடியே தெரியுங்க. அதனால் நீங்கள் வீண் வார்த்தைகளை சொல்லிலாம் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் என்ன ஜெபம் பண்ண வேண்டும், இதான் மெயின் டாபிக் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இதிலே நீங்கள் தொடர்ந்து வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏசப்பா மன்னிப்பு பற்றியும் சொல்லியிருக்காருங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுதுங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு யாராச்சும் ஒரு தப்பு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மன்னிக்கணுமா. அப்படி நீங்கள் மன்னிச்சாதான் தேவன் நம்மளுடைய தப்பு மன்னிப்பாராங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம எப்படி உபவாசம் இருந்தால் நம்மளுடைய உபவாசம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை பார்க்கலாம் வாங்க. நீங்கள் உபவாசிக்கும்போது மாயக்காரரைப் போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்போ சில பேர் உபவாசம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா அவங்க முகத்தை அப்படியே வாடி போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம உபவாசம் இருக்கோன்னா அது மற்றவங்களுக்கு தெரியவே கூடாது. ஆண்டவருக்கு மட்டும்தான் அது தெரியணும்னு சொல்லிட்டு இந்த வேதவசனம் சொல்லுதுங்க. நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பாராங்க. நான் படித்த வசனம் உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கும்போது மனுஷருக்கு தெரியாதபடிக்கு தேவனுக்கு தெரிஞ்சால் மாத்திரம் போதும் ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. இப்போலாம் யாரும் இந்த மாதிரி உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவி அந்த மாதிரிலாம் இல்லை, யாரும் பின்பற்றதில்லை. ஆனால் தேவன் வசனம் எழுதியிருக்கு, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நெக்ஸ்ட் வசனம் பாருங்க, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆண்டவருடைய வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். நம்ம எல்லாரும் பூமியில தான் பொண்ணு பொருள் வீடு சொத்து பத்து எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அது சாகும்போது கொண்டு போகிறதில்ல, எல்லாமே இங்கே தான் விட்டு போகிறோம். அது இங்கே இருந்துச்சுன்னா ஐயோ யாருன்னா திருடி போயிடுவாங்களோ அப்படிலாம் ஒரு பயத்தோடு இருப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நீங்கள் எதுவுமே சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்காக உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பூச்சியும் இல்லை துருவும் இல்லை, யாரும் போகவும் மாட்டாங்க. அதனால் உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். நம்ம கண்ணு பார்க்குறதெல்லாம் நல்லதே நினச்சின்னு வச்சிங்களேன், எல்லாமே நல்லதாகவே தாங்க தெரியும். இதுவே நம்ம பார்க்குறதெல்லாம் கெட்டதாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சரீரம் முழுவதுமே இருளாக தாங்க தெரியும். ஆண்டவருடைய வேத வசனங்கள் எல்லாமே அற்புதமானது, அதிசயமானதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.